என்ன மாஸ்டர் அவசரமா வர சொல்லிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பார்வதி வீட்டுக்கு வர இன்னொரு பக்கம் வந்த விஜயாவோ, வாங்க சிந்தாமணி, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்போ முக்கியமான விஷயம்னா கண்டிப்பா உங்க பையன் மனோஜுக்கும் அந்த கல்யாணிக்கும் விவாகரத்து கிடைச்சிருச்சா? அதுதானே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி கேட்க, ஐயோ இல்ல, அந்த கோர்ட்டுல அவ வந்து அவளோட குழந்தைய கூட்டிட்டு வந்து பஞ்ச விஷத்தை போட்டு அந்த ஜட்ஜே 6 மாசம் வரைக்கும் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, மனோஜ் தான் அந்த கல்யாணிக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, என்ன மாஸ்டர் சொல்றீங்க? அப்படியா? சரி. ஆமா, அதுக்கப்புறம் எப்போ கல்யாணத்தை பண்றதா இருக்கீங்க? விவாகரத்தும் கூடிய சீக்கிரம் கிடைக்காது போல இருக்கே. மாஸ்டர் இப்படி ஆயிப்போச்சே. இல்ல சிந்தாமணி, கண்டிப்பா என் பையனோட வாழ்க்கைய அந்த கல்யாணிக்காக விட்டு கொடுக்கவே முடியாது. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? அப்போ என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? திட்டம்லாம் வச்சு இல்ல, திட்டத்தை நான் முடிச்சிட்டேன். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஆமா சிந்தாமணி, என் பையனுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு வரன் தேடி வந்தது. என் பையனுக்கு நேத்து தான் நிச்சயதார்த்தத்தை முடிச்சேன். உங்ககிட்ட தான் அந்த விஷயத்த சொல்லலாம்னு உங்களை கூப்பிட்டு இருக்கேன். பாருங்க சிந்தாமணி, உங்களுக்கும் எனக்கும் தவிர இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சரிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் கிளம்ப, இன்னொரு பக்கம் சிந்தாமணி அங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நேரா இங்க பார்க்குக்கு வர சொல்றாங்க. வந்த ரோகிணியும், ஆண்டி ஆண்டி, உங்களையே நான் பார்த்து பேசணும்னு நினைச்சேன். என்ன ரோகிணி, அந்த விஷயத்த நான் சொல்லட்டுமா? உனக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி சொல்றீங்க? என் மனசுல நினைச்சுக்கிட்டே வந்த உங்ககிட்ட சொல்லணும்னு, ஆனா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கே. எப்படி ஆண்டி? ஆமா, எனக்கு இதுவும் தெரியும், எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, அந்த விஜயா தான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாள, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொன்னா. அதுக்கப்புறம் அந்த மனோஜுக்கு நேத்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னமணி ரோகிணி கிட்ட சொல்ல, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆண்டி சொல்றீங்க மனோஜுக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டாங்களா? ஆமா ரோகிணி, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். என்கிட்ட விஜயா சொன்னாங்க, அதனால தான் உன்கிட்ட வந்து சொன்னேன். ஆனா ஒன்று, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் கூட விவாகரத்து கொடுத்துட்டதா தான் ஏதோ அந்த விஜயா வீட்டிலலாம் சொல்லி வச்சிருக்கா போல இருக்கு. அது மட்டும் இல்லை, பொண்ணு எந்த இடம் தெரியுமா? அமெரிக்கால இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கா அந்த விஜயா. பார்த்துக்க ரோகிணி, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தகவலை இங்க ரோகிணி கிட்ட சொல்ல, ஆண்டி சொல்லிட்டீங்களே, எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி வேக வேகமா அங்க கிருஷ்ண அழைச்சிக்கிட்டு நேரா எங்க மனோஜோட அந்த வக்கீல கிருஷ்ணாவை பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் எங்க முத்து கிட்ட அண்ணாமலை இருந்துகிட்டு, இங்க பாரு முத்து, நான் நேத்தே சொல்லியிருந்தல, அந்த வக்கீலுக்கு, அதான் அந்த மனோஜோட வக்கீலுக்கு நீ ஃபோன் பண்ணி பேசுனியா? அப்பா, நான் ஃபோன் பண்ணப்பா, அதே நேரம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க பாரு முத்து, கண்டிப்பா உன் அம்மாவை நம்பவே முடியாது. அந்த விஜயாவும் மனோஜும் சேர்ந்துக்கிட்டு அந்த விவாகரத்து கிடைச்ச மாதிரி பொய் சொன்னா கூட சொல்லுவாங்க. அதனால நீயும் மீனாவும் ஒரு எட்டு போய் மனோஜோட வக்கீல பார்த்துட்டு வந்துரு. சரிப்பா மீனா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் கிளம்பி நேரா அதே மனோஜோட வக்கீல கிருஷ்ணாவை பார்க்க போறாங்க. வாங்க முத்து, வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேரையும் அழைக்க, அங்க வக்கீல பார்த்து முத்து இருந்துக்கிட்டு, மேடம், நீங்க நேத்து எனக்கு ஃபோன் பண்ணீங்க, அதே நேரம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சொல்லுங்க மேடம், எதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தீங்க? அது மட்டும் இல்லை, பார்லர் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, ஏன் முத்து, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன சொல்றீங்க? ஆமா முத்து, நேத்து கோர்ட்டில் அந்த ரோகிணி தன்னோட குழந்தைய கூட்டிட்டு வந்து ஓவரா நாடகத்தை நடத்திட்டா. ஜட்ஜுமே மனசு இறங்கி போய் இன்னும் 6 மாசம் வரைக்கும் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு அவரோட முடிவை சொல்லிட்டாரு. இந்த விஷயம் உங்க அம்மா விஜயாவுக்கும் அந்த மனோஜுக்கும் தெரியுமே, 2 பேரும் தான் கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீல் கிருஷ்ணா சொன்னதை கேட்டதும் இங்க மீனாவுக்கும் முத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க, என்னங்க இது? வக்கீல் அம்மா எது சொல்றாங்களே? என்ன மேடம் சொல்றீங்க? விவாகரத்து கிடைக்கலையா? ஆனா எங்க அம்மா வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் நாங்க அத்தனை தடவை கேட்டோம், விவாகரத்து கிடைச்சிருச்சு, நோட்டீஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க மேடம். ஏமாத்தினது மட்டும் இல்லை, எங்க அம்மா அந்த மனோஜுக்கும் வெளிநாட்டு பொண்ணு அமெரிக்கா பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒன்று ஒன்றா சொல்ல, அடக்கடவுளே, என்ன சார் இது? நாங்கள் அத்தனை தடவை சொல்லி புரிய வச்சு தான் உங்கள் அம்மாவை அனுப்பிவிட்டோம். அதுக்குள்ளே என்ன எதுக்காக உங்கள் அம்மா இவ்வளவு அவசரப்படுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு தெரியாது, இதில் பின்னாடி நிறைய விளைவுகள் வரப்போகுது. அது உங்கள் அம்மாவும் அந்த மனோஜும் தான் பார்த்துக்கணும், சொல்லிட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க கிருஷ் அழைச்சுக்கிட்டு ரோகிணி வக்கீலோட ரூமுக்கு வராங்க. வந்த ரோகிணிய பார்த்ததும் இங்க வக்கீல் இருந்துகிட்டு, வாங்க, இப்போ எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீல் கேட்க, மேடம், நீங்க அந்த மனோஜுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க மேடம். 6 மாசம் வரைக்கும் எனக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு அந்த ஜட்ஜே சொல்லிட்டாரு. அதை மீறியும் அந்த மனோஜுக்கு என்னோட ஆன்ட்டி நிச்சயதார்த்தத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க மேடம், இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நான் மகளிர் ஆணையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? கொடுத்தா கண்டிப்பா என்ன நடக்கும்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் பார்த்து அங்க ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே முத்து இருந்துகிட்டு, இங்க பாரு பார்லரம்மா, கோர்ட்டில் இதுதான் முடிவு சொல்லியிருக்காங்கன்னு எங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. அம்மாவும் மறைச்சிட்டாங்க, அந்த வீணா போன மனோஜுமே மறைச்சிட்டான். என்னமோ போய் மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணாத. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க மேடம், இப்போ நான் சொல்றேன், நீங்க அந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, இப்பவே என் கூட வாங்க மேடம். வந்து நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணி கல்யாணத்தையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தான் மேடம் வந்து எனக்காக சொல்லணும். அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ் ஐயாவை பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கோவத்தோட பேச, பாத்தீங்களா முத்து, உங்க அம்மா கிட்டையும் உங்க அண்ணன்கிட்டயும் நான் எவ்வளவோ படிச்சு சொல்லி அனுப்புனேன். ஆனாலும் இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இந்த பொண்ணு இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணி தொலைறது? வாமா, நான் உனக்காக பேசுறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கிருஷ்ணாவை அழைச்சுக்கிட்டு முத்து, மீனா, ரோகிணின்னு எல்லாருமே கிளம்பி நேரா விஜயாவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு ரோகிணியோட முத்துவும் மீனாவும் வந்திருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த விஜயாவோ, ஏய் என்னடா இது, இந்த பார்லர்காரியை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்த கோவத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க உடனே சத்தம் கேட்டு அங்க ரவி, ஸ்ருதி, அண்ணாமலைன்னு எல்லாருமே வெளியே வராங்க. என்ன விஜயா, இப்போ எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாருங்க, இந்த பார்லர்காரிய இந்த முத்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஏய், எதுக்காகடி நீ இவன் கூட சேர்ந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திக்கிட்டு இருக்க உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, முத்து என்னப்பா இது, இந்த ரோகிணி எதுக்காக நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, சொல்றேன்ப்பா சொல்றேன் மேடம், வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வக்கீல் கிருஷ்ணாவை வீட்டுக்குள்ள கூப்பிட வந்த வக்கீலை பார்த்ததும் அங்க விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அம்மா, என்னம்மா இது, வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுவும் இந்த ரோகிணியை கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒண்ணுமே புரியலையேம்மா. ஒருவேளை கோர்ட்டில் நடந்த விஷயம்லாம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிருக்குமோ? டேய், நீ வேற ஏண்டா வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்க, அவர் வேற இருக்காரு, இதை எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா புலம்பிக்கிட்டு இருக்க உடனே முத்து இருந்துகிட்டு, அப்பா, நான் எதுக்காக இந்த பார்லர் அம்மா கூட வந்திருக்கேன்னா, நாளைக்கு முன்னாடி அம்மாவும் மனோஜும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கப்பா, விவாகரத்து கிடைச்சிருச்சு, நோட்டீஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் வீடை தேடின்னு சொல்லி அம்மா இங்க வந்து போய் சொல்லியிருக்காங்கப்பா. விவாகரத்து கிடைக்கவே இல்லை, 6 மாசம் வரைக்கும் ஜட்ஜ் ஐயா விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறியும் அம்மா இந்த உண்மையை மறைச்சு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ இந்த பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வக்கீல பாக்குறதுக்காக இந்த பார்லர் அம்மா வந்திருந்தது. அப்படியே நாங்களும் அங்க இருந்ததுனால வக்கீல் அம்மா இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அண்ணாமலை கிட்ட சொல்ல, அண்ணாமலையோ அங்க இருந்த விஜயாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பதட்டத்தோட நின்றுகிட்டு இருக்க உடனே உள்ள வந்த வக்கீல் அம்மாவோ, என்ன மனோஜ், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க விஜயா? ஏற்கனவே கோர்ட்டில் வச்சு நாங்க சொன்னோம்ல, போஸ் கிடைக்காம எந்த ஒரு கல்யாண ஏற்பாடும் பண்ணக்கூடாது, நிச்சயமும் பண்ணக்கூடாதுன்னு நாங்க படிச்சு சொன்னோம். அதை மீறியும் நீங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருக்கீங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிய வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க. இதுவே போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல மகளிர் ஆணையத்திலயோ இல்ல கோர்ட்டுக்கே போய் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை இனிமே இதோட நிறுத்திக்கோங்க, கல்யாண ஏற்பாடுகள் எதுவும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்க அண்ணாமலைக்கு பயங்கர ஆத்திரம் வந்து, ஏன் விஜயா, உன்கிட்ட நான் அத்தனை தடவை கேட்டேன்ல, விவாகரத்து கிடைச்சுதானு, இப்படி வாய் கூசாம கிடைச்சிருச்சுன்னு வேற என்கிட்டயே போய் சொல்றியே, இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அது வந்துங்க என்கிட்டயே நீ போய் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க விஜயாவை ஓங்கி பலாருன்னு கண்ணத்துலயே ஒரு அறை கொடுக்குறாரு. என்னங்க, இங்க பாருங்க, நான் ஒன்னும் வேணும்னே பண்ணல. ஒருவேளை டிவோர்ஸ் கிடைக்கலன்னா கண்டிப்பா மனோஜுக்கு இந்த வர்ணம் தட்டி கழிச்சு போயிடுமோன்னு ஒரு பயத்துல தாங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். கடைசியில பார்த்தா இந்த பார்லர்காரி இப்படி ஒரு நாடகத்தை நடத்துவான்னு எனக்கு என்னங்க தெரியும்? ஏய், முதல்ல இங்க இருந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜயா ரொம்ப கோவத்தோட ரோகிணியை பிடிச்சி வெளியே தள்ள, ஏய் விஜயா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? பண்ண தப்பெல்லாம் நீ,
எதுக்காக இப்போ அந்த ரோகிணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற? முதல்ல என் போனை எடுத்துக்கிட்டு வா, அந்த சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட ஃபோன் கேட்க வேக வேகம் முத்து ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்து அங்க அண்ணாமலை கிட்ட கொடுக்க அண்ணாமலையோ அந்த அமெரிக்க பொண்ணுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விவாகரத்து கிடைக்கவே இல்லை, எங்களை மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற முழு உண்மையை அங்க அண்ணாமலை சொல்ல இதை கேட்டதும் பொண்ணு வீட்டுக்காரங்களோ என்னங்க சொல்றீங்க, அப்படியா, சாரிங்க, இவ்வளோ பெரிய பொய்யான விஷயத்த எங்ககிட்ட மறைப்பீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நாங்கள் அத்தனை தடவை கேட்டோம் விவாகரத்து கிடைச்சிருச்சா அப்படின்னு. ஆனால் நீங்கள் பொய் சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணியிருக்கீங்க. சாரிங்க, என்னோட மனைவி தான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டா. சரிங்க, எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோனை வைக்க இதை கேட்டதும் அங்கே இருந்த விஜயாவோ ஏங்க இப்படி அவசரப்பட்டீங்க, இதுதான் ஒரு நல்ல வரனா என் பிள்ளைக்கு இருந்தது, இதையும் இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அண்ணாமலை பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச உடனே அண்ணாமலையோ யாரு, நான் இந்த நிச்சயதார்த்தத்தை கெடுத்தனா, இந்த கல்யாணத்தை நான் கெடுத்தனா, நீதான் உண்மையை சொல்லி இருந்து நாம இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டு இருந்தா கூட எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்படி அவசரப்பட்டு கடைசியில இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது நீதான் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்க உடனே வக்கீல் இருந்துகிட்டு இங்க பாருங்க விஜயா, நீங்க பண்ணது தப்பு, நீங்க பண்ண தப்ப எல்லார் மேலேயும் பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த கல்யாணி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதோட போச்சு. இதுவே மகளிர் ஆணையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இன்னொரு நீங்களும் உங்க பிள்ளையும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உக்காந்துருப்பீங்க. சார், இனிமேலாவது இந்த மாதிரி தப்பான ஒரு கேவலமான காரியத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களை வான் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன். கல்யாணி, நீ சொன்ன மாதிரி நான் வான் பண்ணிட்டேன், இனிமே எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வக்கீல் போக இன்னொரு பக்கம் இங்க விஜயாவோ ரோகிணியை பார்த்து முறைச்சுக்கிட்டே வந்த காரியத்தை முடிச்சிட்டியா, வெளியே போடி நாய அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திக்கிட்டு இருக்க உடனே இங்க ரோகிணி இருந்துகிட்டு இங்க பாருங்க ஆண்டி, கோர்ட்டுல என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கும் என் புள்ள கிருஷிக்கும் யான எல்லாத்தையும் மனோஜ் தான் கொடுத்தாகணும். என்கிட்ட இருந்து மனோஜை யாராலையும் பிரிக்க முடியாது. மனோஜ் நீயும் மனசுக்குள்ள வச்சுக்க, வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி ரொம்ப திமிராவே முறைச்சிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க.